அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய புயலின் தாக்கத்தால் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பட்ஜெட்ல முழுமையாக விரிவான அறிக்கையாக கொடுத்திருந்தார்கள். அதே போல சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மக்கள் நல்வாழ்வுக்கு, அதே போல கல்விக்கு, விவசாயத்துக்கு என்று அவர் கொடுத்த அந்த பட்ஜெட் இருக்கு பாருங்க, முதல் பட்ஜெட். அதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சியில் அமர்த்துவதற்கு அடிக்கோடியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு பின்னால் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி 91, 92 முதல் பட்ஜெட். பெரிய பெரிய நிதி நெருக்கடி, அதே போல வருவாய் பற்றாக்குறை, மத்திய அரசு புதிய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட நிதி இழப்பு சூழல், இவைகளுக்கு இடையில ஒரு பட்ஜெட்டை கொடுக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கான பட்ஜெட்டாக இன்றைக்கும் அந்த பட்ஜெட் பேசப்படுகிறது. அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த பட்ஜெட் இந்தியாவில் இருக்கிற நிதி நிபுணர்கள் எல்லாம் பேசக்கூடிய பட்ஜெட்டாக இருந்தது. அது ஒன்று. அடுத்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2017-18 தன்னுடைய முதலமைச்சராகி ஒரு முதல் பட்ஜெட்டை கொடுத்தார். அன்றைக்கு மிகப்பெரிய வறட்சி, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வறட்சி. வறட்சிக்கு முதலில் இந்தியாவிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசு எடப்பாடியார் அரசு. எடப்பாடியார் அவர்கள் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. 2440 கோடி ரூபாயை அன்றைக்கு வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தவர் அந்த பட்ஜெட்ல எடப்பாடியார் அவர்கள். அதே போல நீர்நிலை திட்டங்களுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, இவைகளுக்கெல்லாம் அந்த பட்ஜெட் மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தது. விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது. அதைத்தான் ஆட்சியாளருக்கு நான் அன்போடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலங்களில் விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது. அதே போல கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது. அரசாங்கத்தினுடைய கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது. அந்த பட்ஜெட்டுடைய பின்னால அவருடைய ஆட்சி 4 ஆண்டு காலம் ஆட்சி. புரவி புயல், நிவர் புயல், அதே போல கொரோனா முடக்கம் 2 ஆண்டுகள், கொரோனா பொது முடக்கம், இதை போல தொடர் வறட்சி, இதை போல தொடர்ந்து இது போன்ற இயற்கை சீற்றங்களை அவர் சந்தித்தார்கள். இருந்த போதிலும் இவைகள் எல்லாம் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் சமாளித்து ஒரு சரியான ஆட்சி. கஜா புயல் எங்க மாவட்டத்திற்கு நேரடியாக வந்தார்கள். திருவாரூர் மாவட்டத்துக்கு அந்த டெல்டா பகுதி பூரா வந்தார்கள். டெல்டா மாவட்டத்துக்கு எங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகிற பொழுது 40 கிலோமீட்டர் பயணம் செய்தார். அதுல 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்தார் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் தேவையானதை செய்தார். அந்த பட்ஜெட் அவருடைய ஆட்சி காலத்தை, அந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தை அப்படியே சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அடிக்கோடியது. இன்றைக்கு தாவேகாவினுடைய முதல் பட்ஜெட்ல நீங்க பல்வேறு ஒரு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முதல் பட்ஜெட்டுங்கிற பொழுது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆட்சி முதல்ல வந்திருக்கிறது, வாக்குறுதிகள் நிறைய தந்திருக்காங்க, 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதி வந்திருக்கிறது. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்பட்டுவிடும், நாம் நினைத்ததெல்லாம் நடந்துவிடும், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் என்ன ஆனது? மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்கள். என்னென்ன திட்டம்? 3 மாதம் ஆட்சி 3 மாதம் தான் ஆகிறது. 3 மாதம் ஆனாலும் இந்த முதல் பட்ஜெட்ல வருடத்திற்கு பல்வேறு 2017-18 எடப்பாடி பட்ஜெட், அதுக்கு பின்னால இது முதல் பட்ஜெட். இந்த முதல் பட்ஜெட்ல என்னென்ன வேண்டினார்கள், என்னென்ன எதிர்பார்த்தார்கள்? மகளிருக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சிடும், சிலிண்டர் அதுக்கு 6 சிலிண்டர் விலை இல்லாமல் வந்துவிடும், அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் பயணம் செய்து விடலாம், இலவசமாக பயணம் செய்யலாம். அதே போல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, கற்பிணி இவைகள்லாம் 3000 உயர்ந்துவிடும். கற்பிணி பெண்களுக்கு 25000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிவிடும். அதே போல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 வந்து சேர்ந்துடும். நெசவாளருக்கு 30000 ரூபாய்
உதவி வந்துவிடும். சொந்த நிலம் வைத்திருப்போருக்கு 2 முறை, ஆண்டுக்கு 2 முறை 15000 வந்து சேர்ந்துடும். அதே போல உழவர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வருடத்திற்கு விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வருடந்தோறும் 10000 வந்துடும். அதே போல மீனவர்களுக்கு 20000, 6000 20,000 உயர்த்தப்படும். தாட்கோவில கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் அந்த அருமைக்குரிய அந்த சகோதரர்களுக்கெல்லாம் உடனே எல்லா கடனும் தள்ளுபடி ஆகிடும். அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் உடனே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இதெல்லாம் ஒன்றுமே வரவில்லை. வராதனால என்னாச்சு? இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏமாற்றத்தை தந்திருக்கிறது சொன்னால் பெயர் மாற்றம். இந்த பட்ஜெட்ல பெயர் வைத்திருக்கீங்க, பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை வெற்றி என்கிற பெயரை சூட்டி இருக்கிறீர்கள். ஒரே ஒரு திட்டம் வந்திருக்கு, தாய்மாமன் சீர்திட்டம். மோதிரம் போடுவது, அதுவும் அரசு பள்ளியில அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மோதிரம் வழங்கப்படுவதாக சொல்லி இருக்கிறீர்கள். அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிற பட்ஜெட்டாக இருக்கிறது. அதுல விலைவாசி ஏற்றம், முன்னாள் அமைச்சர் எனக்கு முன்னாலே பேசியதை போல அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. விலைவாசி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்ல இல்லை. நிதியமைச்சர் பேசும்போது சொல்கிறார் 2 ஆண்டுகள் எங்களுக்கு நேரம் தேவை, இவையெல்லாம் சரி செய்வதற்கு 2 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறார். அப்புறம் அதே நாளில் நிதித்துறை செயலாளர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது. இதுக்கு அலுவலியா தலைமையில கமிட்டியா? எனது அருமைக்குரியவர்களே, 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது என்பதற்கு அலுவலியா தலைமையில ஆலோசனை குழுவா? நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க 2 ஆண்டு டைம் கேட்டிருக்கோன்னு. சார், நான் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் பேப்பர் டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் நம்ம சுச்சுவேஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2001 2025 26 வரைக்கும் ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் ஒரு 30 days ஆஃப்டர் ஓத் டேக்கிங் அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண பிறகு கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வருவாய் பற்றாக்குறை 2021 22 46,538 இருந்தது 2025 26 ஆண்டுக்கு ஆக்சுவல்ஸ் 78,324 இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஹையஸ்ட் எவர். அதே மாதிரி ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ ஜிஎஸ்டிபியில் சொல்லுவாங்க 5.93% இருந்தது, 5.45% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் 1.79% இருந்தது, 1.44% ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரிஃபார்மேஷன் கடந்த 60 டேஸாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸாக டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 4 to 5 hours டிஸ்கஷன் பண்ணி முடிச்ச பிறகு நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்ல 125 இந்த வருஷத்துக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரப்போற கால இதில் நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரோவிங்ஸை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தீங்க, 2026 27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025 26 Q1 டிஎம்கேல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்க இப்போ Q1 வர பார்த்து 2026 27 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க.
நீங்களும் அதான் சொல்றீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணோம்னா 2025-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா 19,937 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. Q1 அவங்க வாங்கினது 25-26 வேணா கால்குலேட்டே பண்ணி போட்டுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டுடலாம், இல்லைன்னா வந்து ஆஸ் யூஷுவல் பென்லேயே போட்டுடலாம். Q1 டிஎம்கே கவர்மெண்ட்ல 19,337 டிவைடட் பை ஜிஎஸ்டிபி வந்து அந்த ஆண்டுல இந்த 2025-26 ஆண்டுல 35,67,818 இன்டூ 100 போட்டீங்கன்னா 0.54 வரும் ஜிஎஸ்டிபி. அதே நம்ம இதுல வந்து இப்போ இந்த 3 மாசத்துல 20,881 நம்மளோட ஜிஎஸ்டிபி டிவைடட் பை 40,67,312 இன்டூ 100 போட்டீங்கன்னா இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா குறைவு தான் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. அவங்க பண்ணது 0.54, நாங்க வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. அதை நாங்க குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்க பாரோவிங் வந்து அதிகமா சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புறேன். தேங்க்யூ.